பரத் பாத்தியா ஆனா உனக்கு சாரி பாரு பாரு கண்டிஷன் பாத்தியா இரு ஒரு நிமிஷம் இருடா. நல்ல வேளை நீ இன்னைக்கு வரலடா. நீ வந்திருந்தா நான் தோத்து போயிருப்பேன்டா. ஃபீல் பண்ணாத. ஃபீல் பண்ண கூடாது, நீ சந்தோஷப்படணும். ஏன்னா என்ன, நீ வரலனா நான் ஜெயிச்சிருவேன். நீ சிரிக்க சொன்னியா? நான் சிரிக்க சொல்லவே இல்ல. நீங்க பெசன் ரவி அண்ணா கிட்ட போய் எப்படியாவது கெஞ்சி கூத்தாடி அதிர்ச்சி அருணோட பேக்ல ஒரு அடி அடிக்க வைக்க. கெஞ்சாம கூட டைரக்டா போய் சொல்லிட்டு அடி வாங்கி கொடுத்துடலாம். அடி வாங்கி வைக்கணும். அடி கொடுத்தா போதும். அது ஓகே. அண்ணா அதிர்ச்சி ஒரு மாதிரியா பேசிட்டானா? அதிர்ச்சி யார் அடி ஒரு மாதிரி பேசுற? யார செப்ரா பேசுற? தல்றா குழந்தை என்ன அதிர்ச்சி தல்றா யார்? அட ஒண்ணுடா. அதிர்ச்சி எப்பறா நீ என்னடா பேசுற? என்ன ஒரு நிமிஷம் இருங்க. யார் தெரியல? ஒரு அடி கொடுத்துருக்கானா? அவன் சொல்லும்போது உனக்கு ஃபீல் இல்லையா? ஃபீல் ஆச்சு. ஆனா எனக்கு பதிலா இன்னொருத்தர் வந்தா அவ ஜெயிப்பால, அதுக்கு நான் ஹாப்பி. நீ நல்லவன் தானே நிஜமாலே. இந்த சொந்தக்கார வீட்டுக்குலாம் போனா எங்க போனா சரி ஏய் சித்தப்பாவாயிட்டு பெரியப்பாவாயிட்டு அண்ணன் ஆயிட்டுன்றானுங்க. ஒருத்தனாவது என்ன மாப்பிள்ளை ஆயிட்டான்னு கேக்குறானுங்களா? மூடிட்டு வேலைய பாடுறா. ஏ பச்சை சாரி பாசிட்டிவிட்டி கலக்கிறமா? ஏய் நீ என்கிட்ட பேசலாம் வராத, அடி வாங்கிடுவ. ஓடி போ. அதிர்ச்சி ஆஹா மிஸ் யூ டெல்லு வரடா. உங்களோட சீக்கிரட் டாஸ்க் என்னன்னா நிக்கி கிட்ட எப்படியாவது கெஞ்சி பட் சார கிச்சி கிச்சி மூட்டலாம். சூப்பரா நான் பண்றது. நல்லா பண்றடா. ஹாய் சிவு. ஹாய். How are you? நிக்கி. பட் சார் உன்னை எப்ப பாரு அடிச்சுட்டே இருக்காருல்ல, அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருந்தாலும் கொஞ்சம் கில்ட்டியாவும் கஷ்டமாவும் இருக்கு. காண்டா இருக்கா? அதனால பட் சார் காண்டாகிற மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்? பட் சார் காண்டா வர மாதிரி ஒரே ஒரு விஷயம் தான், இடுப்புல வந்து சுங்குன்னு பண்ணனா அவர் காண்டாயிடுவாரு. அப்ப நம்ம 2 பேரும் சேர்ந்து பண்ணலாம். டெஃபினட்டா நான் சேர்ந்து வரணுமா? நீங்க வந்தாலும் ஓகே தான் எங்களுக்கு. தொட்டதெல்லாம் தூள் பறக்குது மம்பட்டியா. பாவி உடனே பழி வாங்குறானே. செஃப் என்னடா சமய வந்து செல் சமய வந்துருச்சு செஃப். அச்சப்பா எனக்கு நீ இன்னைக்கு ஹையஸ்ட் நம்பர் போடல. உன்னை கழுத்தை நெரிச்சு கொண்டுடுற. நம்ம அமைதியா போலாம். பேட்சர் துமாரா கிரே. ஐயப்பா உதிருக்கு பாடகம் வராம பாத்துக்கப்பா. சார் இருங்க சார், உங்க கூட நான் ஒரு 2 நிமிஷம் விளையாட கூடாதா? எனக்கு அந்த உரிமை இல்லையா? உரிமை இருக்கா இல்லையா? விளையாடுறா. அப்ப வாங்க இங்க நில்லுங்க. இது எப்படி? நான் ஒன்னு கேக்குறேன் செஃப், உங்ககிட்ட ஒண்ணே ஒண்ணு தான் கேக்குறேன். அவள் பண்ணிரு செஃப். இங்க பாருங்க, வாழ்க்கையில சில விஷயம் தான் செஃப். அதாவது தெய்வமே புயல் வேகத்துல போய்கிட்டு இருக்கே. உனக்கு எது மனதாரி வந்துடப்படாதா சாமி? இவனுக்கு ஒரு முடிவு கட்டாம விடப்படாது. ஏய் இவ்வளவு நேரம் அவன் இடுப்பு கிள்ளதுக்கு அடி வாங்கினதுக்கு இதென்ன மாவா? என்ன கோயில பிரசாதம் கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடுவாங்களடா? என்னடா மாவு இது? ஏய் இதுல போடுறா கொஞ்சம் கட்டியாவும். கட்டியாவமா? ஆமா. என்ன கப் கேக் வச்சு சில்லுன்னு மாவு குடுக்குறீங்க? ஏய் கிச்சி கிச்சிக்கு இவ்வளவுதான். அதுக்கு கிஸ் அடிக்க முடியும்? உன்னால முடியும் நண்பா. சக்தி கொடு, அது கண்டு வந்துரு ஃபுல்லா. இது கேரளால ஆன்டி சுட்ட மாதிரியே அச்சப்பம் பரணம் ப்ளீஸ். வசந்த ஆன்டி, அந்த ஆன்டி பழம்பொரி பண்ணுவாங்க, குண்டும் பண்ணுவாங்க, அப்புறம் அச்சப்பம் பண்ணுவாங்க. ஹலோ உங்க 2 பேரும் முன்னாடி அவள்தான் அது வேஸ்ட். அந்த வாயில போட்டா. ஏய் எப்படிதா? ஃபர்ஸ்ட் டைம் சூப்பர். இது சரியா சுடுதுடா. இது ரொம்ப கஷ்டம் தெரியுமா? உண்மையாவா? வந்துருச்சு. எஸ் வந்துச்சா? ஃபைனலி ஆன்டி உங்க அனுகிரகம் ரொம்ப தேங்க்ஸ். சிவாங்கி வந்த உடனே எல்லாம் சரியா வந்துட்டு. ப்ரோ ஐயோ பாவம், என் பிரீத்து என்ன பண்ணிட்டு இருப்பானே தெரியல. டேய் பிரீத்து வா, நான் கை சுழச்சுட பண்ணல. இல்ல நம்மளே இப்படி முக்கிட்டு இருக்கோமே, அப்ப பிரீத்து என்ன நிலைமையில இருப்பாங்க? தூக்கி பிடிடா சலகுட்டி. எனக்கு அப்படியே ஒளி வட்டத்துல கோல்டன் டேபிள் தெரியுது. ஒளி வட்டத்துல கோல்டன் டேபிள். ஏய் நம்ம என்னென்ன வாங்கலாம்னு சொல்லி ஆர்டர் பண்ணலாம் யோசிப்பா. பிரியாணி ஒரு புல்லு, காடை ஒரு புல்லு, கவுதாரி ஒரு புல்லு, கொக்கு ஒரு புல்லு, ஆக மொத்தம் 10 புல்லு. நான் சொல்றதே கேட்கறதே தவிர மிச்சம் எல்லாம் பண்றேன். அப்புறம் நான் கேட்கலையா? நான் உனக்கு என்ன சொன்னா சொல்லாபோ? நான் கேட்டுக்கொண்டுதான் இருந்தேன். பாபாஜியா ஃபர்ஸ்ட் அதுல வை அதுல சொல்றா அதுல போடுறா. இப்ப என்ன நினைச்சீங்க? ஐயோ இவன் யாரா எப்ப பார்த்தாலும் நை நை வரது போடுறா வரது. இது வராது அதிர்ச்சி, சத்தியமா இது வராது. அப்ப என்ன ப்ராமிஸா இது வராது. எப்படி பண்றது அப்போ? எப்படி ஏய் என்னையா கோபப்படுற?
கொஞ்சம் முன்னாடி நான் பண்றேன்னு சொன்னேன், எனக்கு தெரியும்னு சொன்னியே. அது ஒரு நிமிஷம், நீயே வரது இப்படி சொல்லிட்டு என்ன பண்றது நான் இப்போ? சொன்னேன் வரல. ஏய் இவ்வளவு முக்குனா உன்னை முக்கி உள்ள போனா இல்ல இப்படியே நான் முக்கி எப்படி வெளிய எடுப்பேன்? சரி. இப்ப நான் தான் அண்ணா. டாப் குக் சமைக்க ஆரம்பிக்கலாம். அவ்வளவு முக்கு அவ்வளவு முக்காது அவ்வளவு சார் அவ்வளவு முக்காது இல்ல உடனே எடுக்க கூடாது. உடனே எடுக்காம பாதியை வச்சு எடுத்தா வந்து இப்படி பண்ணிட்டு இப்படி பண்ணு. இந்த பர்கர் பண்ணு கர்கல். இதை பண்ணு இது பண்ணு. தின்றான்ல நிறைய போடுறான்டா. மெயின் குக்கிங்ல இன்னைக்கு நான் கலக்க போறேன். அவ்வளவுதான் மேனிஃபெஸ்டேஷன் ஆரம்பிச்சிட்டாங்க. மேனிஃபெஸ்டேஷன் ஆல்ரெடி ஆரம்பிச்சாச்சு. என்னடா அது ஜல்லிக்கரண்டி மாதிரி எக்ஸ்போர்ட் குவாலிட்டி. கடவுளை நான் வேற ரொம்ப ஓவரா வாய் விட்டு பேசிட்டு இன்னைக்கு எனக்கு வேணும்னு இன்னைக்கு ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறதுக்கு கடவுள் வந்து ரொம்ப ஓவரா பேசக்கூடாதுன்றதுக்காக என்ன எக்ஸாம்பிள் எடுப்பாரோ? அது சரி. ஐயோ எடுத்துட்டாரு போல. நல்லா வரல. ஒண்ணுமே புரியலையேடா. யார் சொன்னது இத்தனை நாள் வந்துட்டு பேச மாட்டாரு அவர் பேச எவனும் வேலை செய்ய மாட்டாங்க. என் அண்ணனுக்கு வேலை செய்யணும். வேலை செஞ்சாங்க. நீங்க யாருக்குமே வேலை செய்யலையே. அது இல்ல யார் சொன்னது அவன் சூப்பரா வேலை செய்யறானே நான் அவனை விட்டே கொடுக்க மாட்டேன். யார் சொன்னது அவன் வேலை செய்யலன்னு? அவன் எடுக்கிற முடிவு நமக்கு சாதகமா தான் இருக்கு. இந்த 1001 கார்த்திகை வந்த சோதனை என்னடா பண்ணிட்டு இருக்க நாங்க? நீ எதுவும் ஃபீல் பண்ணாத விடு. என்ன இது? நோ இது ரிஜெக்டட். தங்கச்சி ஏய் கலக்கி இருக்க பார்த்தல. டிங் டக் டிங். சார் ரெண்டு பைத்தியக்காரங்க சேர்ந்து எப்படி இப்படி அழகா பண்ணீங்க? பேசுறா வாய்க்கு வந்தத பேசுறதா? இது ரொம்ப தெளிவு சார். என்னமா இது சூப்பரா பண்ணிருக்க. எங்களுக்குள்ள டாலன்ட் இருக்குடா. நாங்க அப்பப்போ பயன்படுத்தும். கொஞ்சம் மாவு வேணும். மாவு வேணுமா? இதுக்கு மேல எப்படி திக்கா மாவு வச்சுப்ப? இதுதானே கொஞ்சம் கரெக்டா இருக்கு. இல்ல ஏய் நம்ம போய் முட்டையில நின்னாலும் பரவாயில்லடா விடுறா. நாம அப்படி எங்களை மட்டும் வரவே டேய் மாட்டேன். மாப்ள அங்க பக்கத்துல பாத்திரம் இருக்குது கழுவி எடுத்துட்டு வா. ஏன் மாப்ள? அந்த வேலையாவது செய். டேய் உனக்கு தெரிஞ்சு போச்சா? கல்டு வருது. அவ்வளவுதான். சூப்பர் ப்ரோ. இதே மாதிரி நம்ம ஒரு 20 போட்டா போதும் ப்ரோ. நம்மளுக்கு ஒரு அதிரசம் கூட வரல. அதை நினைச்சு உனக்கு ஒரு மாதிரி ஃபீலிங்கா இருக்கும். இல்லம்மா ஏன்னா அதிரசம் வந்தா தான் ஃபீல் பண்ணுவேன். இது அச்சு முறுக்கு. அதிரசம் வேற அச்சு முறுக்கு வேற. இதுவே தெரியாம ஆண்டவா அச்சு முறுக்கு அதிரசத்துக்கு வித்தியாசம் தெரியாத பொண்ணை கூப்பிட்டு 15 நிமிஷம் வேலை வாங்கிட்டு இருக்கேன். சரி உங்களுக்கான சீக்ரெட் டாஸ்க். ராம்மோகன் ஷெஃப் கிட்ட போய் 5 வாட்டி அவஸ்தைன்னு சொல்ல வைக்கணும். அவரை சொல்ல வைக்கணுமா? ஆமா. இவரை சொல்ல நான் போய் சொல்லிடலாம். நீங்க போய் சொல்ல தேவையில்ல. அவருதான் சொல்லணும் அவர் வாயால. எங்க பாரு